கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ட்விஸ்டான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. சிதம்பரம் வந்து தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா எப்படி இருக்கு, என் கம்பெனிக்கு பாடுவியா மாட்டியா அப்படின்னோடனே, நான் எத்தனை தடவை சொல்கிறது, உங்கள் கம்பெனிக்கெலாம் பாடணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னோடனே, நான் இது வரைக்கும் சின்ன சின்னதாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன், என்னால் என் மேலே உள்ள மரியாதையே இல்லை போல், உனக்கு பயமும் இல்லை, அதனால் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அங்கே ஒரு போட்டு போட்டி தானே நடந்துகிட்டு இருக்கு, அதில் வந்து கார்த்தி என்ன ஜெயிச்சிருவான்னு நினச்சிட்டு இருக்கியா? அது கார்த்தி ஜெயிப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கரைக்கு வரமாட்டான். அப்படி வரணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னோடனே தீபா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த கார்த்தியோட போட்டு பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான் பார்த்தியா, அவன் ஏன் ஆள், அவன் கையில் ஒரு டுமில் டுமில் துப்பாக்கி வச்சுருக்கான் பார்த்தியா, அதை வச்சு கார்த்தியை மேலே அனுப்ப போகிறேன் அப்படின்னோடனே, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு தீபா வந்து வேணாம் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னோடனே, நான் என்ன தீபா பண்ணுறது, உன் கூட வந்து சின்ன சின்ன விளையாட்டு தான் விளையாடணும்னு நினச்சேன், சின்னதாக உங்கள் மாமனாருக்கு வந்து ஷாக் கொடுத்தேன், அதுக்கு அடுத்தது வந்து அருணை தள்ளி விட்டேன் தண்ணியில், அதெல்லாம் வந்து விளையாட்டு ஜாமா மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அதை வச்சு தான் பண்ணணும், அந்த டுமில் டுமிலை வச்சு பண்ணால் கார்த்தி மேலே போடுவான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன லாபம், நீ வந்து பாட முடியாது, அதனால தான் சொல்கிறேன் மரியாதை என் கம்பெனிக்கு வந்து பாடு அப்படின்னோடனே தீபா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, என் கார்த்திக்காக நான் வந்து என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு. நீ இன்னும் செய்ய வேணாமல் அழகாக அங்கே கார் நான் அனுப்பியிருக்கேன், அந்த காரில் அனுப்பிட்டு என் ஸ்டூடியோவுக்கு வந்து பாட்டு பாடு, இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னோடனே, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. தாராளமாக பண்ணு, நானே வந்து எல்லாமே பண்ணேன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் கார்த்தி இருக்கணுமே, அவர் இல்லாததுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் நீ என்ன தனியாக வாழ போகிற, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, நான் உங்களுக்கு என்ன இப்போ பாட்டு தானே பாடணும், அதை தான் நான் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து பாடு அப்படின்னோடனே, சரி நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா வந்து அவங்க காரில் வந்து அவங்க ஸ்டூடியோவுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து பயந்துட்டுருக்காங்க, யார்கிட்டையும் சொல்லலை, மீனாட்சிக்கிட்ட கூட சொல்லாமல் அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து போட்டியில் வந்து ரேஸில் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, 3 பேரும் சரி சமமாக. தீபா வந்து கரெக்டாக வந்து ஸ்டூடியோக்கு போயிடுறாங்க. போனோடனே வந்து சிதம்பரத்துக்கிட்ட சொல்கிறான்னு, நான் தான் பாட்டு பாடிடுறேன்ல, கார்த்திகிட்ட வந்து விட்டுற சொல்லுங்கள். அது என்னம்மா வந்து கார்லையாக போயிட்டுருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் பின்னாடி வான்னு கூப்பிட்றது, அவன் கார்த்தி கரைக்கு வர்ற வரைக்கும் என் ஆளும் அங்கே தான் இருக்கணும் போட்டில், என்ன பதட்டத்தில் இருக்குன்னு புரியுது, ஒழுங்காக சத்தம் இல்லாமல் வந்தால் சிங்கிள் டேக்கில் வழக்கம் போல் பாட்டு பாடி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இரு, ஒன்ட்ட நான் வேறு எதுவுமே கேட்கல, இதை நான் முதலே அக்ரிமெண்ட் போடுறபடி அப்போயே கொடுத்துருந்தேன், நான் உனக்கு காசும் வந்திருக்கும், என்னையும் இந்த மாதிரி வில்லன் மாதிரி ஆக்கியிருக்க வேணாம், எதுவுமே தேவையில்லைல்ல, சரி இப்போயாவது பாடு, ஆனால் உன் சோகத்தோட பாட்டை பாடிடாத, பாட்டு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க தீபா. அந்த சமயத்தில் வந்து தன் மனசில் வந்து கார்த்தியை முதல்ல பார்த்ததில் ஆரம்பித்து, சந்தையில் வந்து கார்த்தி வந்து வளையல் போட்டு விட்டது, மல்லிகைப்பூ வந்து தலையில் வச்சது, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து கார் ஓட்டினது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி கூட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தது வந்து ரொம்ப நினச்சி அப்படியே பாட்டை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபா. பாட்டு வந்து சூப்பராக பாடி முடிக்கிறாங்க. பாடி முடித்தோன்னே வந்து கரெக்டாக கைத்தட்டுறாங்க சிதம்பரம்லேருந்து எல்லோரும், ஆடியன்ஸு எல்லோரும். பாட்டு வேறு லெவலில் வந்திருக்கு. தீபா, நான் சும்மா சொல்லக்கூடாது, நீ ஒரு நல்ல பாடகிமா, உன் கார்த்தி வந்து நீ எனக்கு பாடி கொடுத்ததுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக கரைக்கு வந்து சேர்ந்துருவான், அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த பாவெல்லாம் உங்களை வந்து சும்மாவே விடாது, நிச்சயமாக நான் வந்து கடவுளை நம்புறவன், நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பா, தண்டனையை தாராளமாக நான் ஏற்றுக்கிறேம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, இப்போதைக்கு நீ வந்து தயவு செஞ்சு அங்கே போனேன்னா தான் கார்த்தி உன்னை தேடுவான், அதுக்கு முன்னாடி மாட்டிக்காத, என்னால் ஒரு மாட்டிக்கக்கூடாது, கார் வாசலில் இருக்குது, கார்லேயே போய் சீக்கிரம் போய் ஜாயிண்ட் ஆகிக்க, எதுவும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, உங்களை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. காரில் போயிட்டுருக்கப்போ, கார்த்திக் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இப்போ வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணது வந்து 12 ஆல்பமும் இப்போ வந்து கையை விட்டு போயிடுமே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, இதை வந்து இப்போ நீங்கள் பல்லவியாக என்னை வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்த மாதிரி ஆகி போயிடுச்சே, நான் தான் பல்லவின்னு தெரிஞ்சிச்சுன்னா மேற்கொண்டு என்னை வந்து வெறுத்துருவீங்க, ஏற்கனவே பொய் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு தடவையே பொய் சொன்னப்போ ஏமாற்றிட்டீங்கன்னு, நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க, என்கிட்ட கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன்னு, அன்றைக்கி சின்னதாக 4 ஃபைலில் மறந்ததை சைன் பண்ணதுக்கே அந்த பேச்சு பேசுனீங்க, இப்போ வந்து வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தப்பான முடிவு எடுத்துட்டேனே ஆண்டவா, எனக்கு முருகா நீ தான் காப்பாற்று அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து கார்த்தி வந்து இந்த போட்டியில் வந்து கரெக்டாக வந்து ஜெயிச்சிடுறாங்க. சிதம்பரம் ஆள் ஒன்றும் பண்ணலை, வந்து இறங்கினோன்னே போட்டை விட்டு இறங்கினோன்னே கார்த்தி மாதம் அந்த ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஏறி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பொறுமையாக அருணும் வராங்க. ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக பாரு ஆளை பாரு, கார்த்தி ஜெயிச்சுட்டு வரான், அவன் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வரான், சரி இவன் தோத்துட்டு வந்ததுக்கு எதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அலப்புறம் பண்ணிட்டு ஏன்னு கத்திக்கிட்டு வரான், என்ன கார்த்தி ஜெயிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தியா அப்படின்னு, பாஸ் சின்ன பாஸ் நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு மேனேஜர் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து கிட்ட வந்து கார்த்தி சொல்கிறாங்க, அனி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம 3 பேர் உங்கள் 3 பேர் பேரில் மட்டும்தான் நான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, தீபா எங்கே அப்படின்னு கேட்டோன்னே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நம்ம மீனாட்சி.
அவள் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னு. இப்போ தீபா பாடி முடிச்சதுனால இதுக்கு அடுத்தது வந்து கார்த்திக் வந்து கொஞ்ச நேரம் கழித்து மீனாட்சி கிட்ட வந்து தீபா சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு, இப்படி அவசரப்பட்டுட்டியே தீபா, இதனால் வந்து கார்த்தியோட கம்பெனி அக்ரிமெண்ட் கேன்சல் ஆக போகுது, இப்போ என்ன பெரிய சிக்கலில் மாட்டிக்க போகிறான், கார்த்தி இதை கேட்டு வந்து அதிர்ச்சி ஆக போகிறான், அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னோடனே தெரியல, கடவுள் தான் வழிவிடணும், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஒருவேளை கார்த்திக் மட்டும் தீபா பாடினது வந்து உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க 2 பேரும் வந்து பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஸ்டோரியை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ராக் அப்படி தான் கொண்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.